நிஷாந்த், நீ எங்க இங்க? டெஸ்டினி. என்னது? அது நம்ம டெஸ்டினி இங்கேயே சுத்திட்டு இருக்கு ப்ரோ. கொஞ்ச நேரம். தேங்க் யூ. இது எங்க அப்பார்ட்மெண்ட் தாரா? மொத்தமா ஒண்ணுதா? அப்படின்னா ஒரு ஃப்ளாட் மட்டும்தான். எங்களுக்கு ஒரு ஃப்ளாட் இருக்குங்க. அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே. நானும் பார்க்கலையே. ஓகே, மேபி அப்பார்ட்மெண்ட்ல யாரோ ஷார்ப்பான பொண்ணு இருக்கான்னா நீங்க தான் போல. யார் சொன்னாங்க? அது அப்பார்ட்மெண்ட்ல யாரோ ஒருத்தங்க, அவங்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்களை போய் ஷேர் பண்ணுவாங்களா? அது நீங்க கத்திக்கும் மேல கத்திரிக்கோளுங்க. பாருங்களேன், இவ்வளோ நாள் ஒரே அப்பார்ட்மெண்ட்ல இருந்து நான் உங்களை பார்க்கல. நான் ரீசெண்டா தாங்க ஷிஃப்ட் ஆனேன். அப்படி சொல்லுங்க, இல்லைன்னா உங்களை எப்பயோ பார்த்துருப்பேன், முன்னாடியே பேசியிருப்பேன். சேர்ந்து இருக்கணும். திரும்ப எதுக்கு நீங்க திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இப்ப பார்த்துட்டோம்ல. சரி பாபு மோசாய், இனிமே சொல்ல மாட்டேன். பாபு என்ன தெலுங்குல திட்டுறீங்களா? அது ஹிந்திடா ராமா. ஓ இந்தியா, அப்படின்னா ஓகே. ஆமா, உங்க ஃபிளாட் எங்க ஃபிளாட் பக்கத்துல தானா? ஐயோ, பேசிட்டே இவ்ளோ தூரமா வருவீங்க? நான் கூட்டிட்டு வரல, நீங்க தான் வந்தீங்க. சரி, உங்க ஃபிளாட் நம்பர் என்ன? 305. ஓ அப்படின்னா நான் உங்களுக்கு மேல இருக்கேன். அப்படின்னா உங்க மேல் ஃப்ளோர்ல இருக்கேன், 505. ஓகே ஓகே, பை. பை பை பை. கோழிக்கறி. ஹலோ ஹலோ. என்னாச்சு தாரா? வாய்ஸ்ல ஏன் அவ்வளோ டென்ஷன்? என்ன பண்றது, யார் கால் பண்றதுன்னு தெரியாம உனக்கு பண்ணேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? சொல்லு தாரா, என்னாச்சு? லொகேஷன் அனுப்புறேன், அங்க வந்துருங்க. வந்துடுறேன். ஓகே. டேய் ப்ளீஸ் டா, இருடா. நான் ஏன் நிக்கணும் தாரா? நீ எனக்காக நின்னியா? இவ்வளவு நாளா நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன திரும்ப லவ் பண்ணியா? அரவிந்த் சொல்றத கேளுடா ப்ளீஸ் டா. அப்புறம் நீ என்கிட்ட சொல்லாம என்கேஜ்மெண்ட் கூட பண்ணிக்கிட்ட. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது தாரா. நான் குதிச்சிடுறேன் தாரா, நான் குதிச்சிடுறேன். ஏய் சீக்கிரம் குதிரா. எப்பா யாரா நீ? நீ குதிச்சா இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணி அப்லோட் பண்ணலாம்னு வெயிட்டிங். குதிரா. டேய் எவன்டா நீ? உன் அண்ணன்டா. எனக்கு அண்ணனா? தாராவை கட்டிக்கு போறவன்னா உனக்கு அண்ணன் தானடா, தம்பி. நான் உனக்கு தம்பியா? நீ ரொம்ப பேசுற, ஜாகிரதை. ஏய் பேசுவேன்டா, என்ன புடுங்குவ? சைலண்டா இருக்குன்னு புள்ளு கிட்ட ஜோக் பண்ணாதடா. டேய் நிறுத்துறா உன் சினிமா டைலாக்ஸ. தைரியம் தான் கீழே வாடா, பாத்துக்கலாம். டேய் வாடா கீழே, உன்னை அடிச்சு கொல்றேன். யாரடா அடிச்சு கொல்லுவேன்னு சொல்ற? இருடா, கீழே வாடா, இருடா. வாடா வா. டேய் என்னைய அடிக்கிறியா? செத்துருவியாடா? உயிர்னா அவளை ஈஸியா போச்சாடா உனக்கு? கேப் விடு ப்ரோ, கேப் விடு. பைத்தியம் பிடிச்சிருக்க அரவிந்த் உனக்கு? ஆமா தாரா, உன் மேலதான் பைத்தியம். இன்னும் எவ்வளவு நாள் தானே இந்த கிரிஞ்சு டைலாக்ஸ்? நான் போறேன், நான் சாவ போறேன். இரு அரவிந்த், அம்மா என்னதான் பிரச்சனை? நீ என்ன ஏன் லவ் பண்ண மாட்டே தாரா? உன்னை எதுக்கு காதலிக்கலன்னு நீ கேட்கறல்ல, நீ எதுக்கு அவளை காதலிச்சன்னு காரணம் சொல்லு பார்க்கலாம். இங்கே வா. அடிக்க மாட்டேன் ப்ரோ, 1 minute. சரி, தாராவை ஏன் லவ் பண்ற? அவ ரொம்ப நல்ல பொண்ணு ப்ரோ. மதர் தெரசாவோடவா? அவ என்ன நல்லா பார்த்துப்பா. உங்க அம்மா இன்னும் நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ ரொம்ப அழகா இருக்கா. ஐஸ்வர்யா ராய் அவளை விட அழகா இருப்பாளே ப்ரோ. ஐஸ்வர்யா கல்யாணம் ஆயிடுச்சுல? டிங். கான்செப்ட் புரிஞ்சுக்கோடா, லாஜிக் கேட்காத. இன்னும் ஏதாச்சும் இருக்கா? அவ்வளோதானா? உனக்கு உங்க அம்மா மேல பாசம் இருக்குல்ல? உங்க அம்மா உனக்கு எதுக்கு பிடிக்கும் சொல்லு? அம்மா ப்ரோ. தாராவை எதுக்கு காதலிச்சன்னு கேட்டதுக்கு இவ்வளோ ரீசன் சொன்னேன். ஆனால் உங்கள் அம்மாவை எதுக்கு பிடிக்கும்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட சரியான பதில் இல்லை. எக்ஸாக்ட்லி. நீ ஒருத்தரை உண்மையாக காதலிக்கிறனா அவங்கள எதுக்கு காதலிக்கிறேன்ற பதில் உங்ககிட்ட இருக்காது. ஒருவேளை இருக்குன்னு வச்சுக்கோ, நீ காதலிக்கிறது மனுஷனாக இருக்காது.
எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரை காதலிக்கிறதுக்கும் காதலிக்காததுக்கும் காரணம் தேவையில்லை. ஏன்னா காதல்லாம் பிடிக்கிறது இல்லை, பிடிக்க வைக்கிறது. அப்படி எனக்கு தோணுனால தான் எனக்கு தாரா கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. என்னது ப்ரோ, தாரா கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? உங்களுக்கு லவ் மேரேஜா? தாரா உன்ன லவ் பண்ணலா? எப்படி ப்ரோ? எப்படி 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 அது பௌர்ணமி நாள் ப்ரோ. எங்கள் காலேஜ் கோவிலில் நைட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜில் கோயிலா? ராகவேந்திரா, நீ இப்படி லாஜிக் கேட்டால் உனக்கு கதை சொல்ல மாட்டேன். சாரி ப்ரோ, சொல்லு ப்ரோ, ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லு. எல்லாரும் பூஜைக்காக போனால் நாங்கள் மட்டும் பிள்ளையாருக்காக போனோம். அப்போ அந்த பஜனை, பூசாரியோட மந்திரம், எல்லாரும் பேசுறது, அந்த கஜ கஜன்னு சத்தத்தில் ஒருத்தர் பேசுறது மட்டும் ஏதோ வலையில் மீன் மாட்டின மாதிரி வந்து என் காதில் மாட்டுச்சு. அவ்வளோதான், மொத்தம் சைலண்ட் ஆயிடுச்சு. அவங்க பேச்சு மட்டும்தான் கேட்டுச்சு. அதே ஃப்ளோவில் அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க போனேன். அப்போ அப்படியே அவளோட கொலுசு சத்தமும் அவள் வளையல் சத்தமும் அவள் எங்கே இருக்கான்னு தேடி வந்து என் காதில் சொல்லிச்சு. அப்படி போய் பார்த்தா அந்த பூக்களுக்கு நடுவில் தீப்ப ஒளியில் பளபளன்னு தெரிஞ்சா என் தாரா. ஒரு வீட்டில் குழந்தை சத்தம் கேட்டால் எவ்வளோ அழகாக இருக்குமோ அவளை பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ அழகாக தோணுச்சு. அப்போ தான் என் மனசு சொல்லிச்சு, டே தம்பி, இதுதான் காதல்னு. அப்போ தான் எங்கள் அம்மா சொன்னது ஞாபகம் வந்துச்சு ப்ரோ. என்ன சொன்னாங்க ப்ரோ? இன்னைக்கு பௌர்ணமி ராஜா, நிலாவை பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த நிலாவை பார்க்காம இருக்க முடியல என்னால். அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டேன். ப்ரோ, என்ன கிரிஞ்சு டயலாக் பேச வேணாம்னு சொல்லி நீ பேசிட்டு இருக்க. அது ஏதோ ஃப்ளோவில் சொல்லிட்டேன் ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்புறம் அவளை பற்றி நான் வெளில விசாரித்து பார்த்தா அவன் என் ஜூனியர் பொண்ணு, அவளுக்கு லவ்வெல்லாம் செட் ஆகாதுன்னு தெரிஞ்சுது. சரி, அப்படியே நம்ம சிங்கிளாகவே மேனேஜ் பண்ணிக்கலான்னு தோணுச்சு. ஆனால் விதி எங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்த்துச்சு. அப்போதைக்கு அந்த காதலை எனக்குள்ளேயே சமாதி கட்டலான்னு நினச்சேன். அப்போதைக்கு என்னோட காதல் ஒரு பொங்குற லாவா மாதிரி வெளியே வந்துருச்சு. அன்றைக்கி ஜூன் 25 ஈவினிங் 4லேருந்து ஸ்ட்ரகிள் பண்ணி 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணேன். இதோ 2 பேரும் இப்படி தான் சைட் பை சைடு இருந்தோம் லைப்ரரியில். நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன், அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சு தான் சொல்கிறேன். உனக்கு என்ன தெரியறதுக்கு முன்னாடியிலேருந்து நான் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன்னை பற்றி மொத்தம் தெரிஞ்சுக்கிட்டேன். எதுக்குன்னு எனக்கு தெரியல, நான் உன்னை ஃபீல் பண்ணேன். இந்த விஷயத்த உனக்கு சொல்லலான்னு நினைக்கிறதுக்குள்ள உன்னை பற்றி மொத்தம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இனி சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் என் லைஃப்பில் இப்படி ஒரு மூமெண்ட், என் லைஃபோட மூமெண்ட்டே நீ தான் தோணுச்சு. அதுக்கு தான் அதையும் மீறி கேட்குறேன், நம்ம சேர்ந்துருவோமா? இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே. எல்லா லவர்ஸ் மாதிரி கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் கிடையாது. உனக்குள்ள நான், எனக்குள்ள நீன்னு கலந்துருப்போம். என்ன இவன் அக்செப்ட் பண்ண மாட்டான்னு தெரிஞ்சும் சொல்கிறான்னு நினைக்காத. ஒரு சின்ன ஆசை, நீ ஒத்துப்பியோன்னு. முன்னாடி எனக்கு பேச்சு வரல, இப்போ உனக்கு பேச்சு வரலையா? அப்படியே எதுவும் சொல்லாமல் சிரிச்சுட்டே போயிட்டா ப்ரோ. சரி, நமக்கு இவ்வளோ தான் ரெஸ்பெக்ட் போலன்னு நினச்சி நான் கிளம்பி வந்துட்டேன். ஆனால் எக்ஸாக்ட்லி ஆஃப்டர் 2 days that call and her voice. சேரலாமா? எக்ஸாக்ட்லி இதை தான் ப்ரோ சொன்னா. அண்ட் இன்னைக்கு இப்போ லவ் மேரேஜ். ப்ரோ எங்க ஐ லவ் யூன்னு சொல்லாம செமையா லவ் பண்ணியிருக்க ப்ரோ. இப்போயாச்சும் புரியுதா லவ்னா என்னன்னு? சாரி தாரா, இவ்வளோ நாளாக உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு. எப்பயும் நீங்கள் இப்படியே ஹாப்பியாக இருங்க. நான் வரேன், பை. பாய் ப்ரோ, பார்த்து. மேனேஜ் பண்ணதுக்குள்ளே செத்துட்டேன்.
சாரி தாரா, உன் பெர்மிஷன் இல்லாமல் உன் ஃபியான்சின்னு சொல்லிட்டேன். இல்லைனா அந்த பைத்தியக்காரன் கேட்டிருக்க மாட்டான். பரவாயில்ல விடு, சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணல, தேங்க்ஸ். ஆமாம், நீங்கள் எனக்கு எதுக்கு கால் பண்ணீங்க? ஏன் பண்ணக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. பைக் எடுங்க பாஸ். பாரு திரும்ப. சாரி நிஷாந்த் சார். தாரா இருக்கணும்னா நிஷாந்த் வேணும்ல? நிஷிக்கு அழகு தாரா கூட தானே. குட் நைட், தூங்க போறேன். உனக்கு ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு தாரா. அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, ஃபியான்சி இருக்காண்டா நிஷாந்த். அப்புறம் எதுக்கு அவன் எனக்கு நெருக்கமா தெரியறான்? தூரமா இருக்க வேண்டிய தாரா எதுக்கு பக்கத்துல தெரியுறா? ஏதோ தெரியாத ஃபோர்ஸ் சேர்க்குது ரெண்டு பேரை. புரிய மாட்டேங்குது என்ன இந்த ஃபீலிங். நோ 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 நோ, சான்ஸே இல்லை அப்படி. ஆனா இவனை மாதிரி இவன் அப்படி பார்க்க கூடாது. சான்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். நம்ம நிம்மதியா இருக்கணும்னா அதுக்கு சான்ஸே இருக்க கூடாது. ஆனா அவளை மாதிரி ஒரு பொண்ணு, அவளை திரும்ப பாப்பனா? இப்பல இருந்து இவன் கூட பேசவே கூடாதுடா. மனசு விட்டு தள்ளி வைக்கணும். இல்லனா மனசுக்குள்ள பூந்துருவா போல. யூ கேன் டூ இட் ரா நிஷாந்த். யூ ஹாவ் டு டூ இட் தாரா. பேசவே மாட்டேன் இனி. பேச மாட்டேன். தாரா, தாரா, ஏ தாரா, எந்திரி. என்னம்மா சண்டே கூட? மத்தியானம் பையன் வீட்ல இருந்து எல்லாரும் இங்க வராங்க. எந்திரி, என் ஒருத்தியால ஒன்றும் பண்ண முடியாது. எந்திரிக்கிறம்மா. இப்ப எந்திரிப்ப நீ. அம்மா, டேய், இன்னும் ஏந்திருக்கலடா நீ? வீடியோ எடுக்க டைம் ஆகுதுடா. மூடு இல்லடா. டேய் வெயிட்டிங்டா, டோர்ட் இன் தி வேர்ல்ட். இல்லடா இன்னைக்கு வேணாம் மச்சான். உன் வியூவர்ஸ் ஃபீல் பண்ணுவாங்கடா மச்சான். அப்பா சாய்ராம் நல்ல வேளை வீடியோ போடல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்களா? அங்கிள் என்னடா? ஏண்டா ஏதாவது சாப்பிட்டியா? அப்பா எதுவும் சாப்பிடல அங்கிள், ரொம்ப பசிக்குது. ஏதாவது இருக்கா? டேய், நேத்து மீந்து போன சாதம் அப்படியே தான்டா இருக்கு, தூக்கி போட மனசு வரல, அதான் கேட்டேன்.
நீ சாப்பிடுவாடா, சாப்பிடுவ. என்னடா நீ உங்க அப்பா அப்படிலாம் பேசிட்டு நீ சும்மா இருக்க? என்னடா சொன்னாரு? சும்மா ஓவர் ஆக்ட் பண்ற. நான் போறேன். அப்பா பையன் 2 பேருக்கும் ரொம்ப நக்கலாயிருச்சு. டேய் 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 என்ன நிறுத்தாதடா ப்ளீஸ். உன்னை யாரும் நிறுத்தல. அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ. சி என் நேரம். அவனை தூரமா வைக்கணும்னா இவனை கிட்ட வைக்கணும். ஹாய் தாரா. ஹாய் அக்கில், ஹவ் இஸ் ஒர்க்? யா, ஆல் குட். ஆமா, ஸ்மோக்கிங் விட்டுறேன்னு சொன்னீங்க, விட்டுட்டீங்களா? யா, விட்டுட்டேன். சொன்னேன்ல அவளை ஈஸியாக விட முடியாதுன்னு. உங்களுக்கு சமைக்க வருமா? வராது. வீட்டில் அம்மா பண்ணுவாங்க, அப்புறம் நீ பண்ணுவ. பசங்க எதுக்கு சமையல் கற்றுக்கணும்? எனக்கு தெரிஞ்சு சமைக்க மனசு தான் வேணும், மனுஷன் வேணாம். யார் வேணா பண்ணலாம். என்ன இவன்கிட்ட பேசினா கூட அவன் தான் ஞாபகம் வரான். ஆல் ஓகே தாரா? யா யா யா, ஆல் குட். நான் தான் பேசல அவன் கூட. அவனுக்கு என்னாச்சு? ஆன்லைன்ல இருந்துட்டே ஒரு மெசேஜ் கூட பண்ணல. பாக்குறேன் இன்னும் எத்தனை நாள்னு. அம்மா, என்னடி அப்படி கத்திட்டு இருக்க? அம்மா சீக்கிரம் வா, பாக்கெட்ல போன் இருக்கு, கொஞ்சம் எடுத்து காட்டு. என்னடி? அர்ஜென்ட் மா, ப்ளீஸ் மா. அப்பா, என்னடி? ம் ம் மூஞ்சுக்கு நேரா சரியா வைமா. ம். என்னடி எவ்வளவு நேரம் இப்படியே பிடிக்கிறது? யார் உன்னை பிடிக்க சொன்னா? அங்க வச்சுட்டு போ. ஆ? ராகவ் சார், ராகவ் சார், என்னடா? கொஞ்சம் வந்து அந்த ஃபோன் எடுத்து கொடுங்க ப்ளீஸ். வரமாட்டேன், வர முடியாது. உங்கள் காலில் விழுறேன் ப்ளீஸ், ஒரு வாட்டி வாங்க. எப்போ பாரு ஏதோ ஒரு இம்சை. ச்சே. டேய். ஆ ம் ம் அங்கே வச்சிருங்க. டேய் எதுக்குடா கூப்பிட்ட? ஒன்றும் இல்லை ராகவ் சார், அங்கே வச்சிருங்க. உன் உடம்புல கூட ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோ. பார்த்தப்ப பேச வேண்டியது தானே. ரொம்ப தான் பண்ணுறாங்க மேடம். ஏண்டா அவனுக்கு என்ன கால் சுட்டுச்சா? என்ன சுட்டுச்சுன்னு தெரியல அங்கிள். 1 வீக்காவே அப்படிதான் இருக்கான். என்னாச்சுடானா ஒன்றும் இல்லைன்றான்.
எவ்ளோ திமிரு, பார்த்து கூட கண்டுக்கல. ஆன்லைன் வந்து 1 வீக் ஆகுது, ஆனா ஒரு மெசேஜ் கூட இல்ல. இனிமே மொத்தமா குட் பை சொல்லிடலாம் அவனுக்கு. அவனுக்கே அவ்வளவு திமிரு இருந்தா ஒரு பொண்ணுனா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். ஏய், எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்க? மனுஷன் தூங்க வேணாமா? லைட் ஆஃப் பண்ணிட்டு படுப்போ. சரிம்மா, என்ன கத்தாதன்னு சொல்லிட்டு நீ கத்தாத, தூங்க போறேன். தாரா, ஏய் தாரா, தாரா எந்திரி. என்ன ஆச்சுமா? எந்திரிச்சு உன் துணியை கொடு, துவைக்க போடணும். அங்கதான் இருக்கு, எடுத்துக்கோ. நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா ஏற்கனவே ஒருத்தன் உயிரை வாங்குறான், இப்ப நீயே. இப்ப குடுக்கலன்னா அப்புறம் நீதான் துவைச்சு போடணும், பாத்துக்கோ. தூங்குனது போதும், துணியை கொடு, எந்திரி. இந்தா. அவ்வளவுதானா? உன் கர்ச்சீஃப் எங்க காணோம்? கர்ச்சீஃப் என்ன தூங்க போறியா? குடுக்கறேன் போ. அவன் என்கிட்ட பேசாதப்ப, சச்ச நான் அவன்கிட்ட பேசாதப்ப என் பொருள் அவன்கிட்ட இருக்க கூடாது. கேட்டுலாம் ஃபோன் பண்ணி. ஃபோன் எடுக்க மாட்டியா? திருப்பி பண்றேன். யாராவது காலையிலேயே கடுப்பேத்திட்டு. ஹலோ பாஸ். என்ன தாரா, இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? அதெல்லாம் இல்ல பாஸ், என்னோடது ஒன்று உங்ககிட்ட இருக்கு, அதுக்கு தான் கால் பண்ணேன். அதை கொடுங்க. அவன் மனசு என்கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா என்ன? ஹலோ. இருக்கேன். அந்த சூப்பர் மார்க்கெட் கிட்ட கொடுத்த கர்ச்சீஃப் எனக்கு கொடுத்துருங்க, என் அம்மா திட்டுறாங்க. கூல் ப்ரோ, எதுக்கு காலங்காத்திலே இப்படி சுட சுட இருக்க? அதெல்லாம் இல்ல பாஸ், எனக்கு என் கர்ச்சீஃப் வேணும், அவ்வளவுதான். கொடுப்பீங்களா மாட்டீங்களா? அப்படியா, சரி. இப்ப கொடுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன வேணா பண்ணுவேன். நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, என் ஃப்ளாட்டுக்கு வந்து உங்களுக்கு வேண்டியதை வாங்கிட்டு போங்க. என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது பாஸ். உங்களுக்கு தைரியம் இருந்தா வந்து கர்ச்சீஃப் வாங்கிட்டு போங்க பாஸ். வரேன், வாங்கிட்டு போறேன். பார்க்கலாம். காட்டுறேன். வருவா. இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன். నా గురించి వాటికి ఇంకా తెలియట్లేదు. అమ్మా, బట్టలు ఆరదనికి నేనే పోతున్నా. என்னடி ஒலர்ற? புரியுற மாதிரி சொல்லு. அந்த பையனுக்கு நான் யாருன்னு தெரியல, காட்டுறேன் நான் யாருன்னு. அம்மா, துணி காய போடுறதுக்கு நானே போறேன். நீ சொல்லலனாலும் உன்னதான் அனுப்புவேன். நீங்க தாரா? ஹாய், நீங்க இங்க தான் இருக்கீங்களா? யூ நோ மை ஃப்ரெண்ட் நிசாந்த், நான் அவன் ஃப்ரெண்டு ரகு. அவனும் இந்த அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்கான். எனக்கு தெரியும். ஓ, துணி காய வைக்க போறீங்களா? இல்ல, உன் ஃப்ரெண்டோட ஃபிளாட். என் ஃப்ரெண்டு ஃபிளாட்டுக்கா? கொடுத்து வச்சோம்டா டேய்.
நீ வரல? உங்க நடுவில் நான் இதுக்கு ஆ ஒன்றும் இல்லை, பேசிக்காக இந்த லிஃப்ட் நல்லா வேலை செய்தான்னு பார்க்க வந்தேன். நல்லா வேலை செய்யுது. பாய். கமிங். ஏய் ரகு, வரேன் இரு. இன்னொரு வாட்டி காலிங் பெல் அடிச்சு அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவோம் உன்னை. தாரா, என் கர்ச்சீஃப். பாஸ் வர சொன்னீங்க, வந்துட்டேன். என் கர்ச்சீஃப் கொடுங்க, போறேன். 1 செகண்ட். சொல்றா. டேய், உங்க அப்பா வராரா? எங்க? உன் ஃப்ளாட்டுக்குடா. ஃபிளாட்க்கு ராகவ் சார் வராரா? அந்த பொண்ணு உன் கூட இருக்கா? அந்த பொண்ணு